பிரதமர் ஒரு மோடியை நாம் வீழ்த்திவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று கருத முடியாது. சனாதன சக்திகளால் அதுபோல ஆயிரக்கணக்கான மோடிகளை உருவாக்க முடியும். யோகி ஆதித்யநாத் போன்றவர்களை எல்லாம் ஒரு மாநில முதல்வராக மட்டுமே நாம் பார்க்கிறோம். நாளை மோடி இடத்திலே அவர் வந்து அமர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சனாதன சக்திகளின் மொழியில் சொல்ல வேண்டுமானால் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு தேசத்தை உருவாக்க முனைகிறது. அந்த தேசம் பௌத்த ராஷ்டிரம். இவர்கள் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க முனைகிறார்கள் என்றால் அரசமைப்பு சட்டம் பௌத்த ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை கொண்டிருக்கிறது. பௌத்தம் என்றால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தம். அதை அழித்தொழிக்க வேண்டும். அதுதான் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட சனாதன சக்திகளின் நோக்கம். வர்ணாசிரம தர்மம் என்கிற மனு தர்மம் எப்படி இந்த சமூகத்தில் இன்றைக்கு நிலை பெற்றிருக்கிறது, அந்த நிலை பெறுவதற்கு கோவில் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது. கோவில் தான் இங்கே சனாதன தர்மம் நிலை பெற்றிருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே இந்த மண்ணில் ஆட்சியாளர்கள், மாமன்னர்கள் எப்படியெல்லாம் சனாதன தர்மத்தை நிலைவரச் செய்வதற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். சனாதனத்தை பாதுகாப்பது யார்? சனாதன சக்திகளுக்கு உற்ற துணையாக இருப்பது யார்? பார்ப்பனர்கள் உண்ட எச்சில் இலையை படுத்து உருண்டால் புண்ணியம் கிடைக்கும் என்பதை ஏற்றுக்கொண்டு நம்பி அந்த எச்சில் இலைகளில் உருளுவது யார்? இதையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. 19 விலை யாரோ பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்று பார்த்துவிட்டு போய்விட முடியாது. வேங்கை வயலில் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. குடிக்கிற நீரில் மனித கழிவை கலக்கிறார். கோவிலுக்குள் நுழைய முடியவில்லை. அழைத்து வந்த மாவட்ட ஆட்சியரை அவர் முன்னாலேயே சாதி பெயரை சொல்லி அங்கே ஒரு சாதாரண பெண்மணி கேவலப்படுத்தி பேசுகிற நிலை இருந்தது. மோடி யார்? அமித்ஷா யார்? அண்ணாமலை யார்? திருவள்ளுவருக்கு காவி உடுத்தி அவரை தம்மையப்படுத்துகிற கேவலமான அரசியலில், அயோக்கியத்தனமான அரசியலில் ஈடுபடுகிற போது ஆளும் ரவி போன்றவர்களுக்கு ஆதரவாக பேசுவது யார்? ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று விபிசி அவர்களின் ஆட்சியை கவிழ்த்த அந்த கும்பலோடு உறவாட முடிகிறது பாட்டாளி மக்கள் கட்சியாக என்றால் அரசியல்படுத்தப்பட வேண்டியவர்கள் பாமகவை சார்ந்தவர்களா, விடுதலை சிறுத்தைகளா என்பதை எண்ணி பார்க்கப்பட வேண்டும். இந்த விடுதலை அரசியல் பெரியாரியம் போய் சேர வேண்டிய இடம் ஊர் தெருவாக இருக்கிறது, சேரி அல்ல. மார்க்சியம் போய் சேர வேண்டிய இடம் ஊர் தெருவாக இருக்கிறது, சேரி அல்ல. தேர்தல் வரும் போகும். சில கட்சிகள் வெற்றி பெறும், சில கட்சிகள் தோல்வியுறும். ஆனால் சமூக கட்டமைப்பு அப்படியே நீடிக்கிறது, தொடர்கிறது. கூட்டணியில் சேர்த்துக் கொண்டாலும் சேர்த்துக் கொள்ளாவிட்டாலும், தேர்தலில் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் பெரியாரியத்தை உயர்த்தி பிடிப்பதிலே திருமாவளவன் ஒருபோதும் பின்வாங்க மாட்டான். சனாதன பயங்கரவாதிகள் வீதிகளில் நம்மோடு இருக்கிறார்கள், ஆயுதங்களோடு திரிகிறார்கள். சனாதன பயங்கரவாதிகள் வீடு தேடி வந்து வீட்டிலேயே படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு வசதியை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆந்திர காடுகளிலே பதுங்கி இருப்பதை போல, மாவோயிஸ்டுகள் பதுங்கி இருப்பதை போல இவர்கள் பதுங்கி இருப்பதில்லை. மேடைகளில் இருக்கிறார்கள், மந்திரிகளோடு இருக்கிறார்கள், ஆயுதங்களோடு திரிகிறார்கள். பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு எனக்குள் ஒரு உந்துதலாக எழுந்தது. 4 பேர் வருவார்கள், 4 பேர் போவார்கள், கட்சி வளர்ந்தது போல் இருக்கும், பிறகு தேய்ந்தது போல் மாறும். இதுவெல்லாம் தற்காலிகமானது. ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட இந்த நிலைப்பாடு, நாம் பேசுகிற இந்த அரசியல் நேர்த்து போகக்கூடாது. அதுதான் முக்கியமானது. தொடர்ந்து 10 ஆண்டுகள் தவறாமல் கொடையளித்து வரக்கூடிய தோழர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குவது என்று நான் நேற்று முகநூல் நேரலையில் குறிப்பிட்டேன். இந்த நிகழ்வில் அதை ஒருங்கிணைக்க இயலவில்லை. தனியே ஒரு நிகழ்வை
ஒருங்கிணைத்து அதிலே அந்த சான்றிதழ் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஆண்டில் அதே போல 10 ஆண்டுகள் தொடர்ந்து வழங்கக்கூடியவர்களின் பட்டியல் தயாரித்து அந்த சான்றிதழ் வழங்கப்படும். பொதுவாக நாம் இந்த விழாவுக்கு வெளியே யாரிடத்திலும் கொடை திரட்டுவதில்லை, நிதி திரட்டுவதில்லை. செல்ஃப் ஜெனரேட்டட் ஃபண்ட், நமக்கு நாமே முன் வந்து மனமு வந்து நிதியை திரட்டி, தோழர்கள் மனமு வந்து தருவதை திரட்டி இந்த விழாவை நடத்துகிறோம். முதலாக 2007 நாம் நடத்திய நிகழ்ச்சி கோயம்பேட்டிலே ஒரு பொதுக்கூட்டமாக நடைபெற்றது. இன்றைக்கு காமராஜர் அரங்கத்தில் டிஜிட்டல் விழா என்கிற அளவுக்கு இது விரிவடைந்திருக்கிறது. லட்சக்கணக்கிலே இதற்கு செலவாகிறது. ஆகவே இதையெல்லாம் கட்சியின் முன்னோடிகள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் ஆண்டுதோறும் நடத்துகிறோம். என்றும் நிரந்தர எதிர்க்கட்சியாகவே இருந்து ஆட்சியாளர்களை எதிர்த்து போர்க்குரல் எழுப்ப வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்து அதில் உறுதியாக நின்று குரல் கொடுத்து வருகிற நமது அம்பேத்கர் சுடர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்களே, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் வேறு வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் அல்ல, நாம் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பவர்கள், நம்முடைய உறவு தொடரும், பயணம் தொடரும் என்று உறுதியளித்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் மார்க்ஸ் மாமணி இரா முத்தரசன் அவர்களே, எனது கல்லூரி தோழர், வகுப்பு தோழர், திராவிடர் கழகத்தின் பிரச்சார அணி செயலாளர், வழக்குரைஞர் பெரியார் ஒளி அருள்மொழி அவர்களே, இந்நிகழ்வுக்கு வர இயலவில்லை எனினும் நம்முடைய விருதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் சார்பிலே அன்பு இளவல் ஜெகன் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிற சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் அயோத்திதாசர் ஆதவன் ராஜ்கௌதமன் அவர்களே, அவர் சார்பாக நம்மிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் ஜெகன் அவர்களே, காமராசர் கதிர் விருதினை பெற்று இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்து விடைபெற்று சென்றிருக்கிற இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவர் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களே, அவர் சார்பில் நம்மிடையே உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற பேராயர் கதிரொலி மாணிக்கம் அவர்களே, வெல்ஃபேர் பார்ட்டி என்கிற வெல்ஃபேர் கட்சியின் நிறுவனர்களுள் ஒருவர், மேனாள் மாநில தலைவர், ஒடுக்கப்பட்டவர்களும் சிறுபான்மையினரும் ஓரணியில் இணைந்து நிற்க வேண்டும் என்பதில் உறுதியாக நின்று விடுதலை சிறுத்தைகளோடு நல்லிணக்கமான உறவை பேணி வருகிற, இணைந்து களமாடி வருகிற ஜனாப் காய்கயம் இல்ல பிறை எஸ்என் சிக்கந்தர் அவர்களே, தமிழக அளவில் மட்டுமின்றி உலகளாவிய அளவில் கல்வெட்டியல் துறையில் இன்றைக்கு பேரும் புகழும் பெற்று விளங்குகிற மூத்த தமிழ் அறிஞர், கல்வெட்டியல் அறிஞர், செம்மொழி ஞாயிறு ஏ சுப்பராயலு அவர்களே, இந்த சான்றோர் பெருமக்களோடு சேர்ந்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற அவர்களது உறவினர்களே, கட்சியை சார்ந்த தோழர்களே, அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து மாநாடாக இருந்தாலும், கருத்தரங்காக இருந்தாலும், விருதுகள் வழங்குகிற விழாவாக இருந்தாலும், அந்த நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பித்து எனக்கு பெருமை சேர்க்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
நீங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திரைக்கலை நாயகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் அவருக்கே உரிய நடையில் மிக இயல்பாக ஒரு திரைக்கலைஞர் எவ்வாறு எத்தகைய உடல் மொழியோடு பேச முடியுமோ அப்படி நம்ம எல்லாம் கவரக்கூடிய வகையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கிறார். அவரை நான் பெங்களூரிலே சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. பெங்களூரில் இருந்து நம்முடைய தோழர்கள், பெங்களூர் ரவி, நம்முடைய மகானந்த், வெங்கடேஷ் போன்ற தோழர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். எதேச்சையாக சொன்னேன், இங்கேதானே இருக்கிறார், அவரை பார்த்து சில நிமிடங்கள் பேச விடுகிறேன். அவருக்கு ஏதேனும் நிகழ்ந்துவிடுமோ என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது. சனாதன பயங்கரவாதிகளால் அவரை சந்தித்து, நேரிலே சந்தித்து பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்ல விரும்புகிறேன் என்று நான் சொன்னேன். சில நிமிடங்களில் எனக்கு அவரோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தார் நண்பர் கஜி என்பவர், அவருடைய நண்பர் ரவி அவர்களுக்கு நண்பர். தொலைபேசியில் நான் நீங்கள் இருக்கும் இடத்தை சொன்னால் நேரிலே வந்து பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். இல்லை, நானே வருகிறேன், உங்களை பார்க்கிறேன், காலை உணவோடு இருவரும் சந்திப்போம் என்று அவர் சொன்னதும் நான் மற்றற்ற மகிழ்ச்சிக்கு ஆளானேன். அவர் சொன்னதை போல வந்தார், அழைத்தார், காலை உணவுக்கு சென்றோம். மிக சாதாரணமான மக்கள் கூடுகிற ஒரு உணவகத்தில் தான் சந்தித்தோம். பொதுவாக ஆக்டர் என்றால் ஸ்டார் ஹோட்டல் இருப்பாங்க, ஸ்டார் ஹோட்டல்ல தான் சந்திப்பு நடக்கும். அப்படி இல்லை, சாதாரண மக்கள் கூடுகிற ஒரு சிறிய எளிய உணவகம், பொதுவெளியில் அமர்ந்து சாப்பிடுகிற ஒரு உணவகம். அங்கேதான் அவர் இருந்தார். நாங்கள் போனோம், இருவரும் சந்தித்தோம். எனக்கு தயக்கம் இருந்தது அவர் சொன்னதை போல. அண்ணன் முத்தரசன் அவர்கள் எப்படி வேண்டாம் என்று மறுதளிப்பாரோ, அருள்மொழி அவர்கள் எப்படி இதை வேண்டாம் என்று சொல்வாரோ, அதை போல இவரும் வேண்டாம் என்றுதான் சொல்லுவார் என்பது நமக்கு தெரியும். அந்த தயக்கத்தோடு அவரிடத்திலே நான் நீண்ட நேரம் பேசிவிட்டு, ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்பினேன், பாதுகாப்பாக இருங்கள், சனாதன பயங்கரவாதிகள் எதையும் செய்வார்கள் என்று அவரிடத்திலே சொன்னேன். அப்போதுதான் அவருடைய அனுபவத்தை எல்லாம் பகிர்ந்து கொண்டார். கௌரி லங்கேஷுக்கும் அவருக்கும் இடையில் இருந்த நட்பை, உறவை, நீண்ட பயணத்தை பகிர்ந்து கொண்டார். அவருடைய தந்தை லங்கேஷ் அவர்கள் எப்படிப்பட்ட அரசியலை சொல்லி தந்தார் என்பதையும் அந்த சிறிய நேர இடைவெளியில் எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அதற்கிடையிலே பல பேர் வந்தார்கள், அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள், அவரோடு நின்று படம் எடுத்துக் கொண்டார்கள். இப்படி அது நடந்து கொண்டே இருந்தது. இதற்கிடையில் தான் நான் இந்த தகவலை சொன்னேன். ஆண்டுதோறும் நாங்கள் இப்படி ஒரு நிகழ்வை நடத்துகிறோம், உங்களுக்கு இந்த விருதை வழங்கலாம் என்று நான் விரும்புகிறேன், உங்கள் இசைவு தேவை என்று சொன்னதும் சற்று தயங்கியபடி இசைவை தந்தார். உங்களுக்காக, விடுதலை சிறுத்தைகளுக்காக நான் அந்த வேலையில் ஏறுகிறேன், பெற்றுக் கொள்கிறேன். பொதுவாக அரசியல் மேடைகளில் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. அரசியல் தலைவர்களோடு தொடர்பு இருந்தாலும் கூட அப்படி அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. விடுதலை சிறுத்தைகளுக்காக நான் அந்த மேடைக்கு வருகிறேன் என்று சொன்னார். உங்கள் சார்பில் நான் மீண்டும் அவருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அண்ணன் முத்தரசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு கோபிச்செட்டிப்பாளையம் போக வேண்டும். அவர் இரவோடு இரவாக. அவருக்கும் இப்படி விழா விருதுகள் பெறுவது போன்றவற்றில் பெரிய ஈடுபாடு இல்லை. அவர் சொன்னதை போல நாங்கள் அன்பு கட்டளை விட்டோம், முடிவெடுத்து விட்டோம், வந்துதான் தீர வேண்டும் என்று.
ஆகவே கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சாலை வழியாக பயணம் செய்துதான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார். அங்கே மார்க்சிய கல்விக்கான ஒரு நிறுவனம், ஒரு பெரிய கட்டிடத்தை 5 அடுக்கு மாளிகையை கட்டியிருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில். அதன் திறப்பு விழா நாளை மறுநாள் நடைபெறுகிறது 27. நாள்தோறும் மார்க்சிய வகுப்புகள் நடத்துவதற்கென்று ஒரு நிறுவனம். விடுதலை சிறுத்தைகள் மீது அவர் கொண்டிருக்கிற பற்றுதல், நம்பிக்கை, அவருக்கு இந்த விருதை பெறுவதில் உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட இந்த மேடைக்கு அழைத்து வந்திருக்கிறது, நம்மோடு அமர வைத்திருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம். அவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். தோழர் அருள்மொழி அவர்கள் என்னோடு சட்டக்கல்லூரி பயின்றவர். 2 பேரும் சட்டக்கல்லூரி மாணவர்களாக பயின்ற காலத்தில் பல்வேறு போராட்டங்களை இணைந்து நடத்தி இருக்கிறோம். பெரியார் திடலில் மாணவர்கள் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவரோடு பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நவோதயா கல்வி திட்டத்தை எதிர்த்து சட்டக்கல்லூரி வாசலின் முன்னால் அந்த ஆணையை தீயிட்டு கொளுத்தி போராடி இருக்கிறோம். 2 பேர் 3 பேர் தான், அவர், நான், இன்னொரு ஒரு சில தோழர்கள், 3 அல்லது 4 பேர் மட்டும் வாசலில் நின்று அதை தீயிட்டு கொளுத்தி இருக்கிறோம். பேராசிரியர் சுபவி அவருடைய உடன் பிறந்த அண்ணன் SP முத்துராமன், ஈழத்தை சார்ந்த தமிழ் திரையுலகில் இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கிற VC குகநாதன் போன்றவர்கள் எல்லாம் இணைந்து உருவாக்கிய ஈழத்தமிழர் பாதுகாப்பு கூட்டமைப்பு, ஈழ விடுதலை ஆதரவு கூட்டமைப்பு. அதிலே மாணவர்கள் என்கிற அடையாளத்தோடு அதிலே இணைந்து பணியாற்றிய அனுபவம் இருவருக்கும் உண்டு. அப்படி இணைந்து நாங்கள் மாணவ பருவத்தில் களமாடி இருக்கிறோம். அவர் தேர்தல் அரசியலுக்கு வரவில்லை, நான் தேர்தல் அரசியலுக்கு வந்து விட்டேன். ஆனால் இலக்கு ஒன்றுதான், களம் ஒன்றுதான், பயணம் செய்யும் வாகனம் மாறி இருக்கிறது. அவர் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை, பெரியாரியத்தை இன்னும் தீவிரமாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார். அதே பணியைத்தான் நானும் தேர்தல் களத்தில் இருந்து கொண்டே தேர்தல் அரசியலை பற்றி கவலைப்படாமல் செய்து கொண்டிருக்கிறேன். இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. கூட்டணியில் சேர்த்துக் கொண்டாலும் சேர்த்துக் கொள்ளாவிட்டாலும், தேர்தலில் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும், பெரியாரியத்தை உயர்த்தி பிடிப்பதிலே திருமாவளவன் ஒருபோதும் பின்வாங்க மாட்டான் என்பதை எல்லா களத்திலும் எல்லா சூழலிலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில என்னோடு பயின்ற ஒரு சக தோழருக்கு இந்த நிகழ்விலே பெரியார் ஒளி என்கிற விருதினை வழங்கியதில் நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு நம்மோடு இந்த மேடையில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்காக லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் எத்தனையோ நெருக்கடிகள் இருந்த நிலையிலும் கூட, நாம் அணிமாறி போன நிலையிலும் கூட நம்மோடு நல்ல உறவை, நல்லிணக்கத்தை பேணி பாதுகாத்து வரக்கூடியவர், நம்மை வளர வேண்டும் என்று வாழ்த்தக்கூடியவர், அந்த நல்லெண்ணம் கொண்டவர். சிறுபான்மை மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பாதுகாப்பு அரண் என்கிற நம்பிக்கை அவரிடத்திலே மேலோங்கி இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் விழாக்களில் நம்மோடு அவர் பங்கேற்று பல நிகழ்ச்சிகளில் உரையாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தந்தை பேராயர் அவர்கள் உடல் நலிவுற்ற நிலையிலும் கூட நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்து மணிக்கணக்கிலே காத்திருந்து நம்முடைய விருதினை பெற்று சிறப்பித்ததற்காக அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். அண்ணன் ராஜ்கௌதமன் அவர்கள் நம்மிடையே வரவில்லை, தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினேன். கடுமையான உடல் நல பாதிப்பு,
பேச முடியாது, பயணிக்க முடியாது என்கிற அளவுக்கு அவர் உடல் நலிவுற்று இருக்கிறார். தொலைபேசியிலே என் குரல் கேட்டதும் திருமா என்று அந்த பாசத்தை கொட்டக்கூடிய வகையிலே உணர்வை வெளிப்படுத்தினார். நல்லா இருக்கீங்களா திருமா என்று உரிமையோடு என்னை நலம் விசாரித்தார். அவர் சார்பிலே இன்றைக்கு ஜெகன் வந்து இந்த விருதினை பெற்றுக் கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. 90களின் தொடக்கத்தில் நான் யார் என்று பெரிய அளவிலே அடையாளம் தெரியாத காலத்தில் அவர் எழுதிய புத்தகத்தில் என்னை பேட்டி எடுத்து அந்த பேட்டியை அவருடைய புத்தகத்திலே பதிவு செய்தார். 1990-91 அந்த ஏற்பாட்டை செய்தவர் தோழர் ரவிக்குமார் அவர்கள். இன்றைக்கும் அந்த புத்தகத்தில் என்னுடைய பேட்டி அப்போதைய புரிதலில் எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி இருக்கிறேன். அது ஒரு அங்கீகாரம். ஒரு பேராசிரியர் வெளியிடக்கூடிய புத்தகத்தில் என்னுடைய பேட்டி வெளிவந்தது, அச்சிலே வந்தது என்பது பெருமை அளிக்கக்கூடிய ஒன்று. அவர் தலித் பண்பாடு குறித்து அயோத்திதாச பண்டிதருடைய பார்வையில் புதிய கோணத்தில் புதிய அரசியலை இந்த மண்ணிலே விதைப்பதற்கு ஒரு பெரும் பங்களிப்பு செய்திருப்பவர். இன்றைக்கு தலித் என்று சொல்லக்கூடாது, தலித் அரசியல், தலித் பண்பாடு, தலித் இலக்கியம் என்றெல்லாம் எதுவும் இல்லை, தலித் என்று சொல்லுவதே அபத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினரும் இருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி தலித் என்கிற ஒரு சொல்லாடலும் அதன் பொருளும் அதன் அரசியலும் விரிவானது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அது இன்றைக்கு தமிழக இந்திய அளவில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளை ஒரு அரசியல் இயக்கமாக அங்கீகரித்து, திருமாவளவனை ஒரு தலைவனாக அங்கீகரித்து, அன்றைக்கு தன்னுடைய புத்தகத்திலே என்னுடைய பேட்டியை வெளியிட்ட பெருமையை அண்ணன் ராஜ்கௌதமன் அவர்கள் வழங்கினார். அவருக்கு இன்றைக்கு நாம் விருது வழங்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், வலிமை பெற்றிருக்கிறோம். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு மகிழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். அவர் சார்பிலே வந்த ஜெகன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தோழர் ஜனாப் எஸ்என் சிக்கந்தர் அவரை பார்த்த நாளில் இருந்து அந்த நாள் வரையில் புன்முறுவல் தோத்த முகத்தோடு தான் நம்மை வரவேற்பார். எந்த நேரமும் அவருடைய முகத்தில் மகிழ்ச்சி ததும்புவதை நான் பார்க்க முடியும். அதற்கு என்ன காரணம் என்றால், நம் மீது அந்த அளவுக்கு அவரிடத்திலே ஒரு பற்றுதல் இருக்கிறது என்றுதான் பொருள். பார்த்த உடனேயே அவர் புன்னகைத்தவாறு நம்மை அழைப்பதும் அரவணைப்பதும் ஊக்கப்படுத்துவதும் பல 10 ஆண்டுகளாக இந்த நட்புறவை பேணுவதும் அவரிடம் உள்ள சிறந்த மாண்பு. இஸ்லாமிய இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எத்தகைய புரிதலோடு களமாடி வருகின்றன என்பதை இன்றைக்கு நாட்டு மக்கள் பலரும் அறிவார்கள். வாக்கு வங்கிக்காக நாம் எந்த நட்பையும் உறவையும் மேற்கொள்வதில்லை. நாம் முன்னெடுத்திருக்கிற அரசியலுக்கான உறவாகத்தான் எல்லா உறவையும் நாம் பார்க்கிறோம். திரு பிரகாஷ் ராஜ் அவர்களை இந்த மேடையிலே நாம் அமர வைத்திருப்பது என்பது அவருடைய அரசியல் நம்முடைய அரசியல் நேர்கோட்டில் இருக்கிறது என்பதுதான் காரணம். அவருடைய பேச்சு நம்முடைய பேச்சு ஒரே அலைவேகத்தில் இருக்கிறது என்பதுதான் காரணம். அவருடைய இலக்கும் நம்முடைய இலக்கும் ஒரே திசைவெளியில் இருக்கிறது என்பதுதான் காரணம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. அவர் மூலம் புகழ் வெளிச்சத்தை தேடுவதோ, அவர் மூலம் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்திக் கொள்வதோ நம்முடைய நோக்கம் அல்ல. அவருடைய துணிச்சலை பாராட்டுவதும் அவருடைய துணிச்சலை ஊக்கப்படுத்துவதும் நம்முடைய நோக்கம். அவருடைய குரல் ஒடுங்கிவிடக் கூடாது, இன்னும் மேலும் மேலோங்க வேண்டும், வேகம் எடுக்க வேண்டும், தீவிரமாக வேண்டும். இதோ நாங்களும் உடனிருக்கிறோம் என்று சொல்லுவதுதான் நோக்கம். சனாதன பயங்கரவாதிகள் எந்த நிலையையும் எடுப்பார்கள், எப்படிப்பட்ட முடிவையும் எடுப்பார்கள். எம்எல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஆயுதம் ஏந்தி காடுகளிலே பதுங்கி தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறார்கள்.
சனாதன பயங்கரவாதிகள் வீதிகளில் நம்மோடு இருக்கிறார்கள், ஆயுதங்களோடு திரிகிறார்கள். சனாதன பயங்கரவாதிகள் வீடு தேடி வந்து வீட்டிலேயே படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு வசதியை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எம்எல் இயக்கத்தை, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவன் பெயரை மாற்றி சொல்லி தலைமறைவாக இருப்பான், காடுகளில் பதுங்கி இருப்பான். அவன் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு அவ்வளவு இலகுவாக இங்கே சூழல் இல்லை. ஆனால் சனாதன பயங்கரவாதிகள் ஆயுதங்களோடு மேடைகளில் திரிகிறார்கள் இந்தியாவிலே. அதுதான் முக்கியமானது. அந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கே போய் கௌரி லங்கேஷை சுட்டுக் கொள்ள முடியும், பேராசிரியர் கல்புர்கியை சுட்டுக் கொள்ள முடியும், நரேந்திர தபோல்கரை சுட்டுக் கொள்ள முடியும், கோவிந்த் பன்சாலையை சுட்டுக் கொள்ள முடியும் என்கிற அநீதிகளை இந்த மண்ணில் கொடுமைகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கும் ஓடி ஒளிந்து கொள்வதில்லை. தலைமறைவு வாழ்க்கை கிடையாது. ஆந்திர காடுகளிலே பதுங்கி இருப்பதை போல, மாவோயிஸ்டுகள் பதுங்கி இருப்பதை போல இவர்கள் பதுங்கி இருப்பதில்லை. மேடைகளில் இருக்கிறார்கள், மந்திரிகளோடு இருக்கிறார்கள், ஆயுதங்களோடு திரிகிறார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு எனக்குள் ஒரு உந்துதலாக எழுந்தது. அவர் ஒருவேளை வேறு வேண்டாம் என்று சொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் அவரை பார்த்து கையை பிடித்து குலுக்கி வாழ்த்த வேண்டும், அவரை ஊக்கப்படுத்த வேண்டும், பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் நான் அந்த முயற்சியை எடுத்தேன். தோழர்களே, இந்த மண்ணில் எப்படிப்பட்ட பயங்கரவாதம் தலைவிரித்தாடுகிறது, இந்த பயங்கரவாத சக்திகளிடையே நாம் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியிருக்கிறது என்பதை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்ந்திருப்பதால் தான் இஸ்லாமிய இயக்கங்களோடு அந்த நட்புறவை, நாம் நல்லிணக்கமான உறவை பேணி பாதுகாத்து வருகிறோம். ரொம்ப அருமையா சொன்னார் பிரகாஷ்ராஜ் அவர்கள். சிறுபான்மையினரை பாதுகாப்பதுதான் பெரும்பான்மையினரின் கடமையாக இருக்க வேண்டும். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல், தந்தை பெரியாரின் அரசியல். ஏன் அவருக்கு அம்பேத்கர் சுடர் விருதுகளை வழங்கியிருக்கிறோம் என்பதற்கு இதை விட வேற என்ன சார்ந்து வேண்டும்? அம்பேத்கரின் பார்வை அவரிடத்திலே மேலோங்கி இருக்கிறது. பெரும்பான்மை சமூகத்தினரின் கடமை சிறுபான்மையினரை பாதுகாப்பாக வைத்திருப்பதுதான், அச்சுறுத்துவது அல்ல. அதுதான் அவருடைய பார்வை, அதுதான் அம்பேத்கர் பார்வை. ஆகவே இஸ்லாமிய சமூகத்தினரோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது அந்த அரசியல் பார்வையுடன் கூடிய உறவு. அந்த வரிசையிலே எல்லா இஸ்லாமிய இயக்கங்களோடும் இன்றைக்கு நல்லிணக்கமாக இருக்கிற ஒரே அரசியல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த வரிசையிலே நம்முடைய எஸ்.என். சிக்கந்தர் அவர்கள் நம்மை நேசிப்பவர், நம் இயக்கத்தை வளர வேண்டும் என்று விரும்புகிறவர், இயக்கம் வளர வேண்டும் என்று விரும்புகிறவர், வாழ்த்தக்கூடியவர். அவர் இந்த மேடையிலே வந்து நம்முடைய விருதினை பெற்றுக் கொண்டது, காகிதம் இல்ல பிறை என்கிற விருதினை பெற்றுக் கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் ரவிக்குமார் அவர்கள் மூலம்தான் நமக்கு பெரியவர், மூத்த தமிழ் அறிஞர், கல்வெட்டியல் அறிஞர் சுப்பராயர் அவர்களை தெரியும். இந்த ஆண்டு செம்மொழி ஞாயிறு யாருக்கு தருவது என்கிற ஒரு யோசனையில் நான் இருந்தபோது தோழர் ரவிக்குமார் அவர்களோடு நான் தொலைபேசியிலே பெங்களூரில் இருந்து பேசிய போது அவர் முன்மொழிந்த பெயர்தான் கல்வெட்டியல் அறிஞர் ஏ. சுப்பராயர் அவர்கள். அவரை பற்றிய குறிப்புகள் படித்த போது வியப்பை தந்தன. இந்த அளவுக்கு அவர் கடுமையாக உழைத்து தமிழ் சமூகத்தின் வரலாற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அவங்க பேசுகிற போதே சொன்னார், நீங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. அந்த காலத்தில் அரசர்களாக இருந்தவர்கள், மாமன்னர்களாக இருந்தவர்கள், சோழர் காலமாக இருந்தாலும் அல்லது எந்த ஆட்சி காலமாக இருந்தாலும் அவர்கள் உருவாக்கி வைத்த கல்வெட்டுகளில் பிராமணர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்தது. அந்த ஊர்கள் 1000 ஊர்கள் என்றால் அதில் 500 ஊர்கள் அல்லது 600 ஊர்கள் பிராமணர்கள் வசித்த வசிப்பிடமாக இருந்தன. அந்த வசிப்பிடங்கள் எவ்வாறு உருவாகின, அவர்களுக்கு ஏன் அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் தந்தார்கள்
வர்ணாசிரம தர்மம் என்கிற மனு தர்மம் எப்படி இந்த சமூகத்தில் இன்றைக்கு நிலை பெற்றிருக்கிறது, அந்த நிலை பெறுவதற்கு கோவில் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது. கோவில் தான் இங்கே சனாதன தர்மம் நிலை பெற்றிருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இதுதானே பெரியார் பார்வை, இதுதான் கல்வெட்டியல் அறிஞர் சுப்பராயர் அவர்களின் பார்வை, இதுதான் அம்பேத்கர் பார்வை, இதுதான் கல்வெட்டியல் அறிஞர் சுப்பராயர் அவர்களின் பார்வை. ஆகவே இந்த மண்ணில் ஆட்சியாளர்கள் மாமன்னர்கள் எப்படியெல்லாம் சனாதன தர்மத்தை நிலைவரச் செய்வதற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள், அறிந்தோ அறியாமலோ என்பதை இன்றைக்கு வரலாற்று அடிப்படையிலே அறிந்துணர்வதற்கு ஏதுவாக அவருடைய ஆய்வுகள் அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆய்வறிஞர், வரலாற்றியல் அறிஞர், கல்வெட்டியல் அறிஞர் சுப்பராயர் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை வந்து விருதினை பெற்று நமக்கு சிறப்பு சேர்த்ததற்காக விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை தோழர்களே, தோழர் அருள்மொழி அவர்கள் ஒரு வேண்டுகோளை வைத்தார் அல்லது ஒரு அறிவுறுத்தலை தந்தார். அதற்கு தோழர் ரவிக்குமார் அவர்களும் இங்கே விடையிறுத்தார். மகளிர் பெயரில் ஒரு பெண்மணியின் பெயரில் விருதினை அறிவிக்க வேண்டும் என்பது, அதிலே 100 விழுக்காடு நமக்கு உடன்பாடு இருக்கிறது. அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. மார்க்ஸ் மாமணி என்கிற விருதினை கூட நாங்கள் இப்போது அண்மையிலே தான் அறிவித்தோம். இது 3வது ஆண்டு. முதல் ஆண்டு ஜவஹர் பெற்றுக் கொண்டார், 2வது ஆண்டு தோழர் கே பாலகிருஷ்ணன் பெற்றுக் கொண்டார், 3வது விருதினை அண்ணன் முத்தரசன் அவர்கள் பெற்றிருக்கிறார். அப்படி நாம் எடுத்தால் ஏராளமான பெயர்களில் சிங்காரவேலர் பெயரில் விருது வழங்க வேண்டும் என்ற ஆலோசனையும் இருக்கிறது. ஏன் ரெட்டவேளை சீனிவாசன் பெயரில் தரக்கூடாதா என்கிற கேள்வி இருக்கிறது. இப்படி பல பேர் பல ஆலோசனைகளை தந்து கொண்டே இருக்கிறார்கள். உள்ளபடியே நாம் தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதை போல அம்பேத்கர் பெயரில் தலித் அல்லாதவர்கள், தலித்துகளுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற, தலித் விடுதலைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த ஆளுமைகளை சிறப்பிக்க வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்கினோம். பிறகு ஒன்றொன்றாக இதை சேர்த்து கொண்டோம். ஆனால் ஒரு பெண்மணியின் பெயரால் விருது இல்லை என்பது உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு ஆண்டிலும் ஏதேனும் ஒரு பெண்மணிக்கு விருது வழங்கிக் கொண்டே இருக்கிறோம். நிலக்கோட்டை பொன்னம்மாள் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். அதே போல ஜெகநாதன் துணைவியார் பஞ்சமில்லம் நிலம் மீட்பு போராட்டம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கிறார் தாயம்மாள் அரவாணன் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். அருந்ததி ராய் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். ஓவியா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். பெண்களை விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் புறக்கணித்ததில்லை. பெண்களை விடுதலை சிறுத்தைகள் மறந்ததில்லை. அவருடைய கோரிக்கையை பரிசீலிப்போம். 1 5 ஆனது, 5 6 ஆனது, 6 7 ஆனது. ஒரு மேடையிலே 7 8 பேருக்கு மேல் விருது வழங்கினால் இன்னும் மணிக்கணக்கிலே நீளும், நிகழ்ச்சி விரிவடைந்து கொண்டே போகும். இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. சாவித்திரிபாய் புலே அம்மையாரின் பெயரில் விருது தர வேண்டும் என்று தொடர்ந்து தோழர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே மகளிர் விடுதலை இயக்கம் என்ற அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பின் சார்பிலேயும் விருது வழங்க விழா நடக்கிறது. விடுதலை கலை இலக்கிய பேரவை என்கிற அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பின் சார்பிலும் விருதுகள் வழங்கப்படுகின்றன. கட்சியின் சார்பிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம். ரவிக்குமார் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே கட்சி அதிகார பொறுப்புகளில் பெண்கள் இடம்பெற வேண்டும் என்பதை ஒரு ஒருமித்த கருத்தாக முடிவெடுத்து கடந்த முறை 16 பேரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே மாவட்ட செயலாளர்களாக பெண்களை அறிவித்திருக்கிறோம். இதெல்லாம்
இப்போது ஆனால் தொடக்கத்திலிருந்து நான் மிக கவனமாக ஒவ்வொரு முறையும் குறைந்தது 2 அல்லது 3 பெண்கள் மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய வகையிலே அறிவிப்பு செய்திருக்கிறேன். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத அந்த விழிப்புணர்வே இல்லாத காலத்திலே கூட அந்த முடிவை நாம் எடுத்திருக்கிறோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பே 10 ஆண்டுகளுக்கு முன்பே பாண்டியம்மாள் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறார், தேவி மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறார், திருமொழி, அமுதா இனியன், தமிழி, ஏராளமான தோழர்கள் பெயர் நினைவிலே இல்லை, பொறுத்துக் கொள்ள வேண்டும். அவர் பெயரை சொன்னார், என் பெயரை சொல்லவில்லை என்று யாரும் வருத்தப்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கு 16 பெண்கள் எந்த கட்சியிலும் கிடையாது. இது துணிச்சலான முடிவு. நான் முடிவெடுப்பேன் என்பதை விட என் முடிவை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் அதிலே சிறப்பு. அதற்கு ஒத்துழைக்கிறார்கள் என்பதுதான் சிறப்பு. அங்கொன்றும் இங்கொன்றும் சச்சரவுகள் இருக்கும், சலசலப்பு இருக்கும். ஆனாலும் கூட அந்த ஒத்துழைப்பு என்பது பரவலாக இருக்கிறது. தோழர்களே, பெண்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும், தலித்துகள் அரசியல்படுத்தப்பட வேண்டும், சிறுபான்மையினர் அரசியல்படுத்தப்பட வேண்டும். இது பொதுவாக எல்லோரும் பேசுவது. விடுதலை சிறுத்தைகள் அதிலிருந்து மாறுபட்டு ஓபிசி மக்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும் என்பதை இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறோம். ஏன் இப்படி பிரிச்சு சொல்லணும்? எல்லா விடுதலை அரசியலும் சேரியில் இருந்துதான் பேசப்படுவதை தவிர ஊர்த்தெருவில் பேசப்படுவதில்லை. இதுதான் பிரச்சனையே. ஏன் இந்தியாவில் புரட்சி நடக்கவில்லை என்றால், ஏன் இந்தியாவில் சாதி ஒழிப்பு நிகழவில்லை என்றால், ஏன் இந்தியாவில் ஒரு புரட்சிகர மாற்றம் நிகழவில்லை என்றால், உள்ளபடியே உண்மையிலேயே இது எங்கே பேசப்பட வேண்டுமோ அங்கே பேசப்படவில்லை. ஆதிக்கப்பட்ட தலித்துகளிடம்தான் இந்த அரசியல் வெகுவாக பேசப்படுகிறது. தலித் அல்லாதவர்களிடையே இது இன்னும் வலுவாக பேசப்பட வேண்டும். சனாதனத்தை பாதுகாப்பது யார்? சனாதன சக்திகளுக்கு உற்ற துணையாக இருப்பது யார்? பார்ப்பனர்கள் உண்ட எச்சில் இலையை படுத்து உருண்டால் புண்ணியம் கிடைக்கும் என்பதை ஏற்றுக்கொண்டு நம்பி அந்த எச்சில் இலைகளில் உருளுவது யார்? இதையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. 19 விலை யாரோ பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்று பார்த்துவிட்டு போய்விட முடியாது. வேங்கை வயலில் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. குடிக்கிற நீரில் மனித கழிவை கலக்கிறான். கோவிலுக்குள் நுழைய முடியவில்லை. அழைத்து வந்த மாவட்ட ஆட்சியரை அவர் முன்னாலேயே சாதி பெயரை சொல்லி அங்கே ஒரு சாதாரண பெண்மணி கேவலப்படுத்தி பேசுகிற நிலை இருந்தது. இதையெல்லாம் கடைபிடிக்கிறவர்கள் யார்? நடைமுறைப்படுத்துகிறவர்கள் யார்? இதன் மீது அதிகம் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் யார்? மோடி யார்? அமித்ஷா யார்? அண்ணாமலை யார்? இதை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் யார்? திருவள்ளுவருக்கு காவி உடுத்தி அவரை தம்மையப்படுத்துகிற கேவலமான அரசியலில், அயோக்கியத்தனமான அரசியலில் ஈடுபடுகிற போது ஆளும் ரவி போன்றவர்களுக்கு ஆதரவாக பேசுவது யார்? இன்னும் இந்த சனாதனத்தின் மீது பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிற உழைக்கிற மக்கள், ஆனாலும் அவர்கள் தலித் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். தலித் அல்லாதவர்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும். ஓபிசி மக்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும். மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தியதற்காக விபிசி ஆட்சியை தூக்கி எறிந்த போது, தூக்கி எறிந்த சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் இந்தியா முழுவதும் தலித் இயக்கங்கள் தான், தலித் தலைவர்கள் தான்.
மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்காக விபி சிங்கோடு வழக்கரமாகவும் இடக்கரமாகவும் இருந்து உற்ற துணையாக இருந்து பணியாற்றியது ராம்விலாஸ் பாஸ்வான் என்ற ஒரு அம்பேத்கர் இயக்க தலைவர் தான். இந்திய அளவில் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தலாம் என்று ஒத்துக்கொண்டு அதற்கான ஆதரவை களத்திலே தந்தவர்கள் மாயாவதி, கத்தி பத்மா ராவ், ராம்விலாஸ் பாஸ்வான், ராம்தாஸ் அத்வாலே, பிரகாஷ் அம்பேத்கர், தமிழ்நாட்டில் திருமாவளவன் என்று இந்த பட்டியல் நீளுகிறது. ஆனால் விபி சிங் ஆட்சியை கவிழ்த்த பிஜேபியோடு இன்றைக்கு ஒட்டி உறவாடக்கூடியவர்கள் எல்லாம் யார்? அவர்களை தோளில் தூக்கி சுமப்பவர்கள் எல்லாம் யார்? ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று விபி சிங் அவர்களின் ஆட்சியை கவிழ்த்த அந்த கும்பலோடு உறவாட முடிகிறது பாட்டாளி மக்கள் கட்சியால் என்றால் அரசியல்படுத்தப்பட வேண்டியவர்கள் பாமகவை சார்ந்தவர்களா, விடுதலை சிறுத்தைகளா என்பதை எண்ணி பார்க்கப்பட வேண்டும். இங்கே அரசியல்படுத்தப்பட வேண்டியவர்கள் யார்? அந்த கொடிகளை ஊர் ஊராக கொண்டு போய் ஏற்றுவது யார்? அவர்களின் சின்னத்தை வீடு வீடாக சென்று சுவர்களில் எழுதுவது யார்? அவர்கள் இங்கே வளரட்டும், வளர்ந்தால் ஒன்றும் தவறில்லை என்ற நிலையை ஏற்படுத்துகிறவர்கள் யார்? அரசியல்படுத்தப்படாமல் இன்றைக்கும் பெருவாரியாக இந்த பெரும் பிழையை செய்து கொண்டிருக்கிற இயக்கங்கள் எவை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி என்றால் தலித்துகள் தவறே இழைக்கவில்லையா என்று பொருள் அல்ல. தலித்துகள் அரசியல்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது, தலித்துகள் அமைப்பாக வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் அதை விட கூடுதலாக பேசப்பட வேண்டிய இடம் தலித் அல்லாதவர்களின் இடமாக இருக்கிறது. இந்த விடுதலை அரசியல் பெரியாரிடம் போய் சேர வேண்டிய இடம் ஊர் தெருவாக இருக்கிறது, சேரி அல்ல. மார்க்சியம் போய் சேர வேண்டிய இடம் ஊர் தெருவாக இருக்கிறது, சேரி அல்ல. கம்யூனிசம் என்பது இன்றைக்கு போய் சேர வேண்டிய இடம், பேச வேண்டிய இடம், விவாதிக்க வேண்டிய இடம் தலித்துகளின் குடியிருப்புகள் அல்ல. இது மிகப்பெரிய விவாதத்திற்குரிய ஒன்று. வெளிப்படையாக நான் பேசுகிறேன். இந்த விவாதம் தேவைப்படுகிறது, இந்த மனம் திறந்த உரையாடல் தேவைப்படுகிறது. ஜனநாயக சக்திகளை நாம் இப்படித்தான் அடையாளம் காண வேண்டும், அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். ஆனால் களம் முக்கியமானது, களம் முக்கியமானது. என்னிடத்தில் நீ அரசியல் பேசினாலும் பேசாவிட்டாலும் விடுதலை பெற வேண்டிய துடிப்பு, அந்த முனைப்பு எனக்கு இந்த சமூகமே தருகிறது. ஆனால் அந்த தேவை, அந்த நெருக்கடி அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்குத்தான் இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே பிறந்து அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு எந்த நெருக்கடியும் இல்லாத நிலையில் ஒரு புரட்சிகர அரசியலை உருவாக்கி கொண்ட ஒரு மகத்தான தலைவர் தான் தந்தை பெரியார். தந்தை பெரியாருக்கு எந்த நெருக்கடியும் சாதியின் பெயரால் கிடையாது. சாதி ஒழிப்பை அம்பேத்கர் பேசுவதற்கும் தந்தை பெரியார்